பால் கொடுங்க அக்கா. தெரியாம அடிச்சிட்டோம். பால் வேணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யணும். செய்வீங்களா? செய்வோம். சீக்கிரமா ஓடுங்க. டேய், கதவை திறந்து யாருன்னு பாருடா. அம்மே இல்ல. ஓ தமிழா? ஆமா. சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு போய் சொல்லு. சரி அக்கா, சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களை என் மம்மின்னு தப்பா நினைச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் அவரை வச்சு டைம் பாஸ் பண்ணலாம். நான் சொல்ற மாதிரி செய். இங்க வா. சரி சரி. பாப்பா. மம்மி உங்களை உள்ள வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. லைனை பார்த்தா கேப் கொடுத்த மாதிரி தெரியல. டேய், ஒப்பனுக்கு என்னதாண்டா வேலை? நீங்க சொல்லாமே தெரியுது அந்த ஆளுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு. இருக்கிறது பத்தாதுன்னு அண்டர் ப்ரொடக்ஷனா? என்ன சார் பண்றது? எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறாரு. சரி சரி, உங்க விஷயத்துக்கு நான் எப்படி தலையிட முடியும்? நான் வந்த வேலையை பாக்குறேன். உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னமா? சிவா. உங்க பேரு? நந்தினி. டேய் பசங்க ஆர்டரா பேர் சொல்லுங்க. ஹரிஷ், ரமேஷ், சுரேஷ், செல்லா. சொல்லானா? சார் அவன் பேர் தனுஷ் சார். சிவாவா? ஆமா. ஏன்? இல்ல, ஆள் சிறுசா இருக்கீங்க, குடும்பம் பெருசா இருக்கு. அதுக்கு ஆளா முக்கியம்? என்ன இந்த ஆளு சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? ஓ, இதான் என் எனர்ஜி ரகசியமா? நம்ம குருநாதர் பல ஜெனரேஷனுக்கு பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்காரு. தம்பி, கையை கொஞ்சம் தூக்கு. கைக்கு ஓர போறது முக்கியம் இல்ல, புரியுதா? ஒரு டைப்பா நான் முகத்தை வச்சே முடிவு பண்ண முடியலையே. என்னது இது? போங்கடா. உன் விளையாட்டுக்கு அளவே இல்லாம போச்சு. பொடி நீயும் வெங்காயமும் ஆளப்பா. ஓ, இதுக்கு தான் அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு போனானா? என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எதுக்கு நீ இப்படி விளையாட்டுத்தனம் பண்ற? சும்மா. E is equal to mc square mass into velocity. படிக்கிற மாதிரி நடிக்க கூட முடியல. கர்மம் எவன்டா இதெல்லாம் எழுதி வச்சான்? பேசாம தூங்கிட வேண்டியதான். தூங்கு தூங்கு தூங்கு. என்னடா தூங்குற? தூக்கம் வருது, தூங்குறேன். என்னென்ன பண்ண சொல்ற? நான் சூட ஒரு டீ போட்டு தரேன். அப்போ உன் தூக்கம் எல்லாம் போயிடும் பாரு. ஏய். என்னடா டீயை குடிச்சிட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க? முன்னாடியாவது பரவாயில்ல, லைட்டா தான் தூக்கம் வந்துச்சு. கர்மம், உன் டீயை குடிச்சு தூக்கம் தூக்குது. ஒரே ஒரு தம் அடிச்சா தூக்கம்லாம் போயிடும். அடிச்சுட்டுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் நந்தினி, ஒரே ஒரு தம்மு தானே. ப்ளீஸ் நந்தினி, ப்ளீஸ். போடா. தேங்க்யூ. ஒரு தம் அடிக்க இப்படி பிச்சை எடுக்க வேண்டியது இருக்கு. லவ் பண்ற நமக்கே இந்த நிலைமைனா, அப்போ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற பல பேரோட நிலைமை வெளியே சொல்ல முடியாது போல இருக்கு. பெஸ்ட், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நாமளே தம்ம விட்டுறணும். அப்படி என்ன இந்த சிகரெட்ல இருக்கு? இழுத்து பாரு, அப்ப தெரியும். குடு. பெருசா ஒண்ணுமே இல்லையே. புடி. ஹலோ, புடுறா. நந்தினி, நந்தினி, உடம்பு சரியில்லையா? ஆமா, வயிறு வலிக்குது. என்னடா பண்ற? ஒண்ணு இல்ல,
இல்ல தொப்புல விளக்குன தடவைனா சூடு தணிஞ்சு வயித்து வலி சரியா போயிடும் அதனாலதான். அதேனடா லேடிஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும் கிளாமரான ட்ரீட்மெண்ட் பண்றீங்க. உள்ளங்கால தேய்ச்ச கூட சூடு தனியும். தேய்ச்சிட்டு போ. நீயே தேய்ச்சு ஓடி. பாவம் வயித்து வலியில ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா ரொம்ப தான் சலிச்சுக்கிற. நீ உண்மையிலே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சனா நான் எழுதி கொடுக்கறத மெடிக்கல் ஸ்டோர்ல போய் வாங்கிட்டு வா. எழுதி கொடு, வாங்கிட்டு வரேன். சொல்லுங்க சார். இது கொடுங்க. ஹலோ, வயித்து வலிக்கு மாத்திரை கேட்டா வேற ஏதோ பிரெட் மாதிரி பார்சல் பண்றீங்க? நீங்க கொடுத்த சீட்ல இதுதான் சார் எழுதி இருந்தது. கிரேட் இன்சல்ட். சார் இது என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல குடுமா தாய். சார் உங்கள் ஏரியா வந்துருச்சு. எந்த தெரு போகணும்? சார் ஏரியா வந்துருச்சு சார். எங்கே போகணும் சொல்லுங்கள். நேரா போய் லெஃப்ட்ல போங்க. ஓகே சார். இவர் யார் தெரியுமா? என் தாத்தாவோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்குடி. இவர் யாருன்னு கேட்டா என் தாத்தாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. ஒபாமா பத்தி கேட்டா தெரியும்னு சொல்றீங்க. ஜார்ஜ் வாஷிங்டன் பத்தி கேட்டா தெரியும்னு சொல்றீங்க. ஆனா வெள்ளக்காரன் இருக்கும் போது ஒரு பொருளாதார புரட்சி பண்ண வாவு சிதம்பரம் பிள்ளை பத்தி கேட்டா சரியான்னு சொல்றீங்க. ரொம்ப சாண்ட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இல்ல நம்ம இளைஞர்களுக்கு. ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுங்க. குட் மார்னிங் டாடி. பிரஷ் பண்ணியா? நேத்தே பண்ணிட்டேனே. நீ திருந்தவே மாட்டியா? வசோ எத்தனை இடம் சொல்லிக்கிறேன் பிரஷ் பண்ணாம இவனுக்கு காஃபி கொடுக்காதன்னு. அம்மாவே பிரஷ் பண்ணாம தான் காஃபி குடிக்கிறாங்க. உன் புள்ள உன்ன மாதிரி தானே இருப்பான். அவர் கிடக்குறாரு விடுறா. இவன் என்ன மார்க் வாங்கிக்கிறான்னு சொல்லிட்டு இதுல கையெழுத்து போட சொல்ற. நெக்ஸ்ட் டைம் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு தடவை இதான் சொல்லிட்டு இருக்கிற. அவன் எங்க திருந்த போறான்? ஹாய்ப்பா. ஆடா ஹாய்மா. என்னடா குண்டாயிட்ட? உன் சாப்பாடு சாப்பிடல. அத சொல்லல. என்ன இல்லாம ஃபேட் கொலஸ்ட்ரால் இல்லாம கேர் எடுத்து சமைக்கிறியா அத சொன்னேன். ஓகேவா? காஃபி சாப்பிடுறியா? இருமா, பிரஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடுறேன். பிரஷ் பண்ண போறான். என் புள்ள இல்ல. டைம் வேற ஆகிட்டே இருக்கு. என்ன பண்றது தெரியலையே. கூட சிக்கலையே நீ பார்த்து மாட்டின்தான். இதே பொழப்பா போச்சு. எங்க போனா? பைக்ல அமெரிக்காவை போக முடியும். பக்கத்துல தான் போகணும். ஓசில அப்படி கேட்கல. உனக்கு இவ்வளவு நக்கல். ஏறு ஏறு. காமெடியா பேசியே பழகிடுத்து. பக்கத்துலனா எங்க? நெற்குன்ற வரைக்கும் போகணும். இறங்கியா கீழே? இறங்கியா? நெற்குன்ற உனக்கு பக்கத்துலயா? வெளியூரியா? அதெல்லாம் பஸ் பிடிச்சு போ. ஆளும் சைஸும் முதல்ல என்ன பண்றது? ஐயோ நாய் ஆகிட்டே இருக்கே. ஒரு பேக்கு மாட்டிடுத்தோம். ஆமா எங்க போனோம்? இறங்கியா? ஏன் இந்த ஜர்க்கு? ஒண்ணு இல்ல, வைஃப் நினைச்சுட்டேன். எதுக்கு தேவையில்லாம? கோடம்பாக்கம் வரைக்கும் போகணும். ஏறுங்க. உங்களை மாதிரி 4 பேர் நல்லவா இருக்கிறது தான் அப்பப்ப மழை பெய்யுறது. நல்லா பாரியா, வெயில் அடிக்குது. கண்டுபிடிச்சிடுறேன். யோ நீ சொன்ன கோடம்பாக்கம் வந்துருச்சியா? தெரியும் போங்க. நிறுத்துங்க. அம்மா இது வரைக்கும் நானும் பல பேரோட லிஃப்ட் கேட்டு வந்திருக்கேன். சரி. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் கரெக்டா ஆபீஸ் முன்னாடி நிறுத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ். சேமமா இருங்க. வரட்டுமா? கொஞ்சம் நில்லுங்க. சொல்லுங்க. டி நகர்ல ஏறின லிஃப்ட் கேட்டு அங்க இருந்து கோடம்பாக்கம், வடபழனி, சின்மயா நகர், இப்ப நெற்குடத்துல நிக்கிறியா? ரூட் சூப்பரா சொல்றேன். 15 கிலோமீட்டர் ஆச்சியா? 1 கிலோமீட்டருக்கு 10 ரூபா கூட 150 ரூபா ஏடியா? ஆட்டோல கூட இவ்வளவு மீட்டர் போட மாட்டா. நீங்க என்ன 2 வீலர்ல இவ்வளவு போடுறேன்? ஆமா, நீ மாமனா மச்சானா பாரு, உன்னை ஃப்ரீயா கொண்டு டிராப் பண்றதுக்கு. யோ பெட்ரோல் விக்கிற விலைக்கு இந்த மாதிரி லிஃப்ட் கொடுத்து மீட்டர் போட்டு போயிட்டே இருக்கணியா? மரியாதை துட்டடியா? இந்த பார் ஆபீஸ் டைம் எவ்வளவு பீக்க வரா இருக்கு பாத்தியா? அங்க எனக்காக ஒரு அம்மா வெயிட்டிங். இருமா வரேன். யோ துட்டடியா? பாருங்க, அழிச்சாட்டி பண்றேன். யார் அழிச்சாட்டி பண்ணுறது? பாருங்க, ஆட்டோலயும் நான் ஓசில வர்றவன். களி முத்திடுத்தோ. களி முத்தலடா, உன் மூஞ்சி முத்திருச்சு. போடா, காசு வாங்கிட்டு அப்புறம் என்ன பேசிட்டோம். என்னங்க
இன்னைக்கு பிரதோஷம் கோயிலுக்கு போயிருந்தேன். இந்த பிட்டெல்லாம் அவனோட நிறுத்திக்கோ சரியா? வந்துட்டான் மூஞ்ச பாரு. என்ன உனக்கு காணோம்? அவசரத்தை ஏப்பா அவ்வளவு லேட்டா வர? வர வழியில 3 மீட்டர் போட்டு வரேன், அதான் லேட்டு. ஐயா அப்ப எனக்கு ட்ரீட் தான். யோ இன்னும் நீ திருந்தவே இல்லையா? இந்தாயா கடை துறையா பழக்கமா உள்ளதுதான், அதுக்கு பிடிக்க வச்சுக்கிறேன். யோ சின்ன வயசுல நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தயா? நீ என்னடா வரவங்க போறீங்களா ட்ரீட்னு கேட்டு கடையை என்கிட்ட வித்தது இல்லாம என்கிட்ட அஸ்டண்டா சேர்ந்து இன்னும் திருந்தாம இருக்கியா? ஆமால. யோ இப்பயாவது உங்க புத்தி வந்துச்சையா? ஏன்பா கடையை வைக்கும் போது நீ ஃபுல்லா ஏசி பார்க்கு கூட்டி போயிட்டு இருந்த, அதுக்கப்புறம் வெறும் பார்க்கு தான் கூட்டி போற. எப்ப நீ ஏசி பார்க் கூட்டி போவ? ஏன் குடின்ட்டு போய் ஸ்பான் அடியா போயா? தெரிஞ்சா எடுக்க மாட்டேன். எது யோ போய் அடியா? வாட்டர் தெரிஞ்சு ஸ்பான் தெரியல மூஞ்ச மோர கட்டி. ஒரு டீ சொல்லிக்கவா? யோ இன்னும் ஒரு நெட் கூட கழட்டல, அதுவே ஒரு டீயா? கழட்டுங்க. அதான் கழட்டியாச்சுல, இப்ப டீ சொல்லிக்கவா? என்ன நக்கல் பண்ணியா நீ? ஏய் பாலாஜி. வாங்க சார், என்ன வண்டி சர்வீஸா? சிவாடா. சிவாவா? அப்பன்னு புது மாடல் பைக்காப்பா? ஏண்டா 10th வரைக்கும் ஒண்ணா படிச்சமே மறந்துட்டியா? ஏப்பா நீ படிச்ச? ஆய முடியா? ஆமா மறந்தே போயிட்டேன். டேய் நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். ஏப்பா வந்தா இப்ப டீ சொல்லிக்கவா? சொல்லி தொலை. ஏய் 2 சாதா ஒரு ஸ்பெஷல். ஸ்பெஷல் டீயா? எனக்கு தானே? எனக்கு. இருமுண்ண நான் வச்சுக்கிறேன், நீ வாடா. உக்கார அப்படி சார், நீ ஓட்ட பார்த்து உட்கார். நான் என்னங்க டீ ஸ்பெஷல் அவருக்குண்ணே. காசு கொடுங்க, நானு சாருக்கு ஸ்பெஷலா? ரொம்ப நக்கல்றா உனக்கு. இந்தடா போ, டீ ரொம்ப நல்லா இருக்காதுடா, பார்த்து குடி. சரி சரி. இந்த பிசினஸ் நான் டெவலப் பண்ணதுக்குள்ள ஏய் என்னடா அந்த பொண்ணு உன்னை பார்த்துட்டே போகுது? அப்படி போகும்போது பார்த்தா, இப்படி போகும்போது பார்த்துட்டே போறா. விட்றா, பொண்ணுங்கனாலே வெறுப்பா இருக்கு. என்ன லவ் ஃபெயிலியரா? சரக்குக்கு ஒரு மேட்டர் சிக்கிச்சு. இன்னைக்கு ட்ரீட் கன்ஃபார்ம். லவ் தான். காலேஜ் மேட்ரா. பொண்ணாவ. டேய் என்னடா ஆச்சு? எந்த பொண்ணு கல்யாணத்துல நாங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணமோ அதே பொண்ணால தான் எங்க லவ்லையும் ப்ராப்ளம் வந்துச்சு. காலேஜில் எங்களை மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. ஃபைனல் இயரில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. என்னாச்சு? உனக்கும் சதீஷ்க்கும் ஏதாவது பிரச்சனையா? டைவர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸா? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாமே. நீதி அவசரப்பட்ட. வேற யாருக்காவது இப்படி ஒரு பிரச்சனைனா நான் கூட இப்படிதாண்டி அட்வைஸ் பண்ணிருப்பேன். கிட்டத்தட்ட 6 மாசமா ஒரே வீட்டுக்குள்ள பேசிக்காம வாழ்ந்தோம். நரகண்டி. அவன் நல்லவன் தானடி? அவனும் நல்லவன் தாண்டி, என் உடம்பு அழுக்கிற வரைக்கும். உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் ஒரு ட்ரக் அடிக்ட். ட்ரக்ஸுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவான். அதை பத்தி ஏதாவது கேட்டா பயங்கரமா கத்துவான், எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவான். நானும் பதிலுக்கு திருப்பி கத்தி பார்த்தேன். அதுக்கு கிடைச்ச ரிசல்ட் அது ஒண்ணு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. சரி, 3 வருஷமா அவனை மாஞ்சி மாஞ்சி லவ் பண்ணல, அப்ப தெரியல அவன் ட்ரக் அடிக்ட்னு? நான் மட்டும் இல்ல, லவ் பண்ற யாருக்கும் தான் லவ்வரோட நிஜ கேரக்டர் தெரியாது. லவ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் மீட் பண்றோம். ஆனா அதுக்காக 22 மணி நேரம் பிளான் பண்றோம். கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்களும் நம்மளுக்கு பிடிச்ச பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் செய்யறாங்க. அதை நம்பி நம்ம ஏமாந்துடுறோம். ஆனா மேரேஜ் லைஃப் அப்படி இல்லை. 24 ஹவர்ஸும் அவங்க கூட ஒரே வீட்டுல ஒண்ணா இருக்கும்போது தான் அவங்களோட நிஜ கேரக்டர் என்னன்னு தெரியுது. எல்லாம் போன பின்னாடி புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையே போச்சு. உள்ள வாங்கப்பா. நான் தான் ஃபோன் பண்ணேன்.
எதுவும் சொல்ல வேணாம்மா. நீ திரும்ப கிடைச்சதே எனக்கு போதும்டா. அழாதம்மா. டோன்ட் ஃபீல். நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. இனிமே தான் நீ தைரியமா இருக்கணும். வீட்டுக்கு போலாமாம்மா? நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். ஒரு சாதாரண ஸ்டிக்கர் போட்டு ஒரு சுடிதார் வாங்கணுன்னா கூட 4 கடை ஏறி இறங்குறீங்க, 10 பேரை கன்சல்ட் பண்ணுறீங்க. ஆனால் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுற இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் மட்டும் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டில் முடிவெடுத்துறீங்க. என் பொண்ணு வாழ்க்கை தான் வீணாக போச்சு. நீயாவது புத்தியாக போயிடுச்சு. சிவா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? இந்த ஐஸ்கிரீம் கிட்டியே சாப்பிடு. சிவா, 10 நாள் போரிடா. உன்னை பார்க்காம எப்படிதானே இருக்க போறேன்னு. போர் தான், என்ன பண்ண முடியும்? பேசாம இங்கே ஸ்டே பண்ணலாமா? இல்லடா, குரூப் ஸ்டடி எல்லாம் பண்ணது இல்லையா? அந்த மாதிரி 10 days ஒண்ணா இருந்து படிக்கலாம். இது சரியா வரும்னு தோணல. ஏன்? எதுக்கு ரிஸ்க்? இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா இருந்து ஸ்டடி பண்றது இல்லையா? அந்த மாதிரி தான் நாமளும். ஆமாமா. ஆனா பின்ன எதுக்காக தயங்குற? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. சரி போலாம். எங்க? உன் ரூமுக்கு. போலாமே. நான் மட்டும் இல்ல, லவ் பண்ற யாருக்கும் தான் லவ்வரோட நிஜ கேரக்டர் தெரியாது. அவங்க கூட ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கும்போது தான் அவங்களோட நிஜ கேரக்டர் என்னன்னு தெரியுது. சாரி சிவா, என் ஃப்ரெண்ட் லைஃப் மாதிரி என்னோட லைஃபும் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. நான் உன்னோட 10 நாள் சேர்ந்து தங்குறதே உன்னோட கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எனக்கு வேற வழி தெரியல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. ஒரு ரூம் இது. தோ உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் ஒரு ட்ரக் அடிக்ட். என்னாச்சு? என்னது? நீ குடிப்பியா? ஏய் சி, அது பீர். சும்மா கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி. சமாளிக்காத. பீர் என்ன மெடிக்கல் ஸ்டோர்ல விக்கிறாங்க? அதுவும் ஆல்கஹால் தானே? பெரிய கண்டுபிடிப்பு. நீ குடிக்கிறத என்கிட்ட மறைச்சிட்டல? வேணும்லாம் மறைக்கல, நீ கேட்கல, நானும் சொல்லல. லுக் நந்தினி, நான் குடிகாரன் கிடையாது. எப்பயாவது லைட்டா ஒரு பீர் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். குடிக்கிறது தப்புங்கிற ஃபீலே உனக்கு இல்லையே. உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? இங்க பாரு நந்தினி, நான் ட்ரிங்க்ஸ் பண்றது பிடிக்கலன்னா சொல்லிடு, நிறுத்திடுறேன். ப்ராமிஸ்? உன் மேல சத்தியமா இனி நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், போதுமா? சபா, கிரேட் எஸ்கேப். நல்ல வேலை கிச்சன்ல இருக்கிற 2 ஃபுல்லா பார்க்கல. பார்த்திருந்தா டங்குவாரு கேண்டிருக்கும். போட்டு வந்துடுறேன். என்ன சிவா இதெல்லாம்? ஒண்ணு இல்லையே, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சின்னதா ஒரு செட்டப், அவ்வளவுதான். வாட்? ஐயோ, நம்ம ஃபர்ஸ்ட் ஒண்ணா சேர்ந்து ஸ்டே பண்ற நைட்னு சொல்ல வந்தா டங்கு ஸ்லிப் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்னு ஆயிடுச்சு. ஆகும். முதல்ல கட்டில நகத்த. நகத்துடா. போதுமா? இன்னும் நகத்து. நகத்து. போதுமா? சிவா ப்ளீஸ் பீ சீரியஸ். கட்டில அந்த எட்ஜில கொண்டு போய் போடு. போடுறா.